நம்ம ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன், சூப்பராக படிச்சிருக்கேன், எல்லாமே எழுதி பார்த்துட்டேன், ஐம் வெரி கான்ஃபிடென்ட் அப்படியெல்லாம் சொல்லிட்டு, பட் ஆனால் எக்ஸாம் டைமில் போய் அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ, இல்லை இந்த எக்ஸாம் ஹால் போகும்போது நம்மளோட ரோல் நம்பர் தேடும்போதோ, நமக்கு ஒரு ஃபியர் வந்து தானாகவே ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாருக்குமே உண்டான ஒரு ஃபியர் தான். ஃபியருங்கிறது வந்து இல்லாமல் மனிதனே கிடையாது. ஃபியர் இருக்கிறவங்க தான் எல்லாருமே. ஸோ ஃபியரை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் டைமில் ரொம்ப பதட்டம்லாம் ஆகாதீங்க. ஒன்றுமே இல்லைங்க. லைஃப்பில் வந்து எக்ஸாம்ங்கிறது நீங்கள் என்ன படிச்சீங்களோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுற ஒரு விஷயம் தான். இதை வந்து பெருசாக ஐயோ நம்ம பப்ளிக் எழுத போகிறோம், வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஜென்ரலாக இதை சொல்லுவாங்க இல்லையா, நீ வந்து பப்ளிக் எழுதுகிற, ஸோ நிதானமாக எழுது, பின்னாடி திரும்பிடாத, மற்றவங்களுக்கு சொல்லாத, காட்டாத அப்படின்னு சொல்ல 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 நமக்கு நம்மளையே அறியாமல் என்ன ஆகுது அப்படின்னா, ஏன்னா இவங்க எல்லாருமே ஆல்ரெடி 10th 12th முடித்தவங்க, உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே. சில பேரண்ட்ஸ்க்கு வந்து முடிக்கல அப்படின்னாலும் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க சொல்கிறத கேட்டு அது வந்து பெரிய எக்ஸாம், நீ இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத, திரும்பிடாத, அந்த மாதிரி நிறைய பய உணர்வுகளை வந்து அவங்க சொல்ல சொல்ல நம்மளையே அறியாமல் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஜென்ரலாகவே இந்த பயம் வரும்போது சேர்ந்து என்ன வரும் அப்படின்னா, ஒரு மாதிரி ஸ்டொமக் ஏதோ ஒன்று பண்ண ஆரம்பிக்கும். வாஷ்ரூம் போயிட்டு வரலாமா, ஏதோ ஒன்று பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் வரும். சில பேருக்கு என்ன ஆகும்னா வாமிட்டிங் சென்சேஷன் கூட ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது இந்த பயம் அப்படின்னா, நம்மளே அறியாமல் நம்ம நினைக்கிறோம் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் நம்மளை திணிச்சுக்கிட்டே இருக்குது. நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, நம்ம பாஸ் ஆயிடுவோமா, இல்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் நமக்கு கிடைக்குதா, இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே நம்மளே அறியாமல் நம்மளை வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இது பயப்படக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறதோ பாஸ் ஆகிறதுங்கிறது செகண்டரிங்க. அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் ஃபியர் இல்லாமல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைஃப்பில் வந்து ஃபெயில் ஆனவங்கலாம் சக்ஸஸாக வந்ததே இல்லையா அப்படின்னா, லைஃப்பில் ஃபெயில் ஆனவங்களும் சக்ஸஸாக வந்திருக்காங்க. ஆனால் பாஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். விடாமுயற்சி தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே அதை எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதனால இந்த எக்ஸாமை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. படிச்சுட்டே இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து இந்த வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். இந்த வயிற்று பெரட்டுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு மாதிரி எனக்கு ஸ்டொமக் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்வாங்க. சில பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அடிக்கடி வந்து எனக்கு வாஷ்ரூம் போயிட்டு வந்தால் ஐ ஃபீல் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த பயத்துடைய அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம ஈஸியாக எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம மைண்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். என்னால் எல்லாமே முடியும், நான் படித்த வரைக்கும் ஐ கேன் டெலிவர் இட் வெரி வெல் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இது ஒரு விஷயமே கிடையாது. செல்ஃப் டாக் ரொம்ப 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 முக்கியம். செல்ஃப் டாக்னால் என்ன, நான் பேசிட்டே இருந்தால் யாராவது தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் உங்கள் மனசு கூட பேசுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா, எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் நீங்கள் உங்களால் வெளியில் உங்களை வந்து எக்ஸிபிட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து பயப்படுறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பயம்ன்றது ஒரு உணர்வு தானே. ஸோ அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம செல்ஃப் டாக் மூலயமா அழகாக கொண்டு போக முடியும், மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ப்ரூவன் டெக்னிக்னு சொல்லலாம். டெய்லியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் உங்களோட பேசுகிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு கண்ணாடி முன்னாடியோ, உங்கள் வீட்டில் பாத்ரூம் ரெஸ்ட் ரூமில் வந்து மிரர் இருந்ததுன்னா அது முன்னாடி பேசுங்க. இல்லைனா உங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு மிரர் இருந்தால் அது கூட பேசுங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கூட பேச ஆரம்பிங்க. என்ன பேசணும் அப்படின்னா, சும்மா ஏதோ நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன், அழகாக இருக்கேன் அப்படின்றதெல்லாம் தாண்டி, நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், நான் போல்டாக இருக்கேன், நான் ரொம்ப பிரேவ் அப்படின்னு நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இப்போ வரப்போகிற எக்ஸாமில் நான் நல்லா என்னால் டெலிவர் பண்ண முடியும். ஸோ நான் படித்தது வந்தாலும் வரலைனாலும் என்னால் அழகாக எந்த ஒரு விஷயத்தையுமே அழகாக ப்ரெசன்டபுளாக மாற்றி டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் கொண்டு வாங்க. படிக்கும்போது ரொம்ப நிதானமாக, எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சு படிங்க. ஜஸ்ட் லைக் தட் இதை நான் படிக்கணும், இதை வந்து என்னோடய டீச்சர் சொல்லியிருக்காங்க, அதுக்காக நான் படிக்கிறேன், இல்லை வந்து வீட்டில் பேரண்ட்டோட ப்ரெஷர் தாங்க முடியல அதுக்காக படிக்கிறேன், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரையும் படித்தே ஆகணும்னு சொல்கிறாங்க அதுக்காக படிக்கிறேன். இந்த மாதிரி அவுட் சோர்ஸ்லேருந்து வர ப்ரெஷர்னால தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த பய உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சு, இது படித்தாதான் என்னோடய லைஃப்பில் நான் நெக்ஸ்ட் லெவல் போகிறேன்,
இந்த ரீசனுக்காக நான் படிக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோட லைஃப்பை வந்து நான் இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷுவலைசேஷன் வந்து நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து எனக்கு நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் படிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ள செல்ஃப் டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து இப்போ 10th 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, மேபி நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கோல் வந்து உங்கள் லைஃப்க்கு செட் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு எப்போல்லாம் பயம் வருதோ அப்போல்லாம் வந்து நம்ம என்ன திங்க் பண்ணோன்னா, என் லைஃப்பில் நான் என்னவா ஆகணும் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்த நான் அடையணும்னா இதை பற்றி நான் யோசிக்கவே கூடாது அப்படிங்கிறத வந்து நம்மளோட பிரெயினை வந்து நம்ம ரீவயர் பண்ணணும். ஸோ நான் இதை பற்றி பயம்ன்றது எனக்கு வாழ்க்கையில் கிடையாது. நான் வந்து இப்போ பெரிய ஆளாக போகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த எக்ஸாம் மூலயமா நான் என்னை எவ்வளோ ப்ரூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரூவ் பண்ணணும். நான் அப்படி பண்ணணும்னா இந்த டைமில் உட்காந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இல்லை நான் பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்னால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், படிக்கணுன்றது மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு வேலை. இப்போ 10th 12thலாம் இருக்கிற வீட்டிலலாம் மோஸ்ட்லி உங்கள் யாரையுமே வந்து நிறைய வேலையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கடைக்கு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. ஈவன் வந்து ஃபேமிலி கேதரிங்கில் கூட வந்து உங்களை வேண்டாம் வீட்டில் இரு படி அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிறைய அலவன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து ஒரே இடம் மட்டும்தான், படிப்பு மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இந்த பயம் 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 நம்ம மனசுக்குள்ளே தேவையில்லாத விஷயத்த மைண்டுக்குள்ளே போட்டு நம்ம திணிச்சிட்ருக்கோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. அதனால பயம்ன்ற உணர்வு எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் செல்ஃப் டாக் பண்ணுங்கள். பண்ணி நான் வந்து இவ்வளோ பெரிய கோலுக்காக பிறந்திருக்க ஒரு குழந்தை, இப்போ நான் அந்த கோலை நோக்கி நான் நகர போகிறேன். இதெல்லாம் வந்து இந்த அப்டக்கிள் எல்லாம் எனக்கு வந்து ஒரு விஷயமே கிடையாது. நான் இதெல்லாம் ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடுவேன். எக்ஸாம் ஒரு விஷயமே கிடையாது. என்னால் பண்ண முடியாத ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசி நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து உங்களை எனி டைம் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. லைஃப் லாங் ஒரு மோட்டிவேட்டரை நம்ம வந்து பேக்கேஜ் கொடுத்து வாங்கி எனக்கு எப்போல்லாம் முடியலையோ அப்போல்லாம் ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் வே. எப்போல்லாம் பயம் வருதோ நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து தண்ணி நிறைய குடிங்க. இந்த வயிற்று பிரட்டுறது, அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு தலைவலி வரும் படிச்சுட்டு இருக்கும்போது. அதெல்லாம் வந்து பயத்தின் காரணமாக வர்றது, ஸ்ட்ரெஸ் காரணமாக வர்றது தான். நிறைய பசங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நிறைய தலைவலிக்குது ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா டீஹைட்ரேட் ஆகிருப்பீங்க. நீங்கள் படிக்கிறேன்ற பேரில் வந்து ஒழுங்கான ஃபுட் எடுத்துருக்க மாட்டீங்க, டீஹைட்ரேட் ஆகிருப்பீங்க. அதனால் நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் டீஹைட்ரேட் ஆக மாட்டீங்க. செகண்ட் திங் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபில்டாக இருக்கும். உங்களுக்கு பசிக்குதான்றது கூட சம்டைம்ஸ் தெரியாது. எனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பசிக்கலாம் இல்லை, எனக்கு வேண்டாம். ஏன்னா அது ஒரு பயம். இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது, இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது, என்னால் நான் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போகிறேன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சாப்பிட்றத கூட சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணுவீங்க. அதனால இந்த பய உணர்வு வந்துருச்சுனாலே எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். அதனால என்ன படிக்கிறீங்களோ அதை நீங்கள் அழகாக டெலிவர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் படிச்சுட்டேன் ஆனால் எதுவுமே என்னால் டெலிவர் பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷனை தாண்டி இதெல்லாம் படிச்சிருக்கேன், இதை என்னால் அழகாக டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான அட்லீஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிங்க. ஒருவேளை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு சில தடைகள் இருக்குது, வீட்டில் ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் உங்கள் மைண்டை வந்து ஃபோக்கஸ்டாக நான் படிக்கிறதுல மட்டும் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செட்டில் பண்ணுங்கள். பயம்ன்ற ஒரு உணர்வு வந்து வரும்போதெல்லாம் செல்ஃப் டாக் பண்ணுங்கள். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள்.